Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப் எப்பயுமே எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. இந்த வாட்டி எக்ஸாம் இல்லாம எடுக்கறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ என்ன வேலை வாய்ப்புன்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுக்க போறாங்க. அது 51 வேகன்சி எடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபில் நோ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஸ்டெப் பை சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆர்ட்ஸ் சேர்ப்பு எடுத்திருக்காங்க. 2024 எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 51. என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா வழக்கறிஞருக்காக எடுக்க போகிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் 2, 2024 கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னையில் 51 உதவி அரசு வழக்கறிஞர் பணியிடங்களை பணியமர்த்த முடிவு செய்துள்ளது. இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ விட்டுருக்காங்கன்னா செப்டம்பர் 13 விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. tnpc.government.in போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம மேற்கொண்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னா, விண்ணப்பதாரரோட வயசு எவ்வளோ இருக்கணும், என்ன தேர்வு நடத்துகிறாங்க, எவ்வளோ சேலரின்றதை பார்க்க போகிறோம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எடுக்க போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயில் வேணால் கமெண்ட். இப்போது இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம். யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த ஜாபை வெளியிட்ருக்காங்க. தமிழ்நாடு வேலையில் இந்த போஸ்ட் எடுக்கிறாங்க. எத்தனை வேகன்சி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 51. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உதவி அரசு வழக்கறிஞருக்காக எடுக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 2024. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் 2 சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா பிஎல் இருக்கணும், பேச்சுலர் ஆஃப் லாஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வேலை இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மொத்தமாக 51 சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎல் அண்டு சட்டம் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 26லேருந்து 36 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 56,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செயல்முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வைப்பாங்க, அப்புறம் மெரிட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள எடுப்பாங்க. பாரத ஸ்டேட் பேங்க்கில் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. இதை பற்றி தெரியணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுங்க. இதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளிகேஷனுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்றைக்கு வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 வெளியிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக நல்லா படித்து பாருங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட்டை 12/10/24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, அது நம்ம கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி டிசம்பர் 2024 அப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டைமும் கொடுத்துருக்காங்க. பிற்பகல் 2:30லேருந்து மாலை 5:30 வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு என்னென்ன பேன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாது, பேகர் எடுத்துன்னு போகக்கூடாது, ப்ரோக்ராம் டிவைஸ் எதுவும் எடுத்துன்னு போகக்கூடாது. அடுத்தது சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் வாட்சஸ், பென் ட்ரைவ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 51 போஸ்ட்டையும் எப்படி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க.
என்னென்ன கேஸ்டில் எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கல்வி தகுதின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஎல் முடிச்சிருந்தா போதும், மற்றபடி என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ படித்து பாருங்கள் ஃபுல்லாகவே. இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஃபஸ்ட் உங்களுக்கு முதல்நிலை தேர்வில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பொது அறிவு பற்றி கேட்பாங்க. திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு தேர்வு நடத்துவாங்க. சட்டம் பற்றி நடத்துவாங்க. இதெல்லாம் எதுலேருந்து கேட்பாங்கன்னா, இது பொது அறிவு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புலேருந்து வந்திருக்கும். சட்டமும் பட்டப்படிப்புலேருந்து வந்திருக்கும். திறனறிவு, நுண்ணறிவு எல்லாம் 10ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. பொது அறிவு பார்த்திங்கன்னா 75 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. திறனறிவு, நுண்ணறிவில் 25 கொஷின் கேட்டிருப்பாங்க. சட்டமில் 100 கொஷின் கேட்டிருப்பாங்க. மொத்தமாக 200 கொஷின் கேட்பாங்க. 3 மணி நேரம் நடக்கும். எத்தனை மார்க்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு கேட்பாங்க. இதில் யார் யார் எந்த கேஸ்ட் வைஸ் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கெலாம் 90 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இருக்கவங்க 120 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூஸில் தான் இருக்கும், கோல்குறி வகையில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைப்பாங்க. இதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வைப்பாங்க. முதற்கட்ட எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க முதற்கட்ட எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா முதன்மை தேர்வு வைப்பாங்க. இது ரிட்டனாகவும் இருக்கும், இன்டர்வியூ அப்போ வைப்பாங்க. இதில் மொத்தம் 5 பேப்பர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 460க்கு வைப்பாங்க டோட்டலாக. எக்ஸாம் பேப்பரில் என்னென்ன இருக்கணும்னா, தேர்வின் பெயர் இருக்கணும், அறிவிக்கை எண் இருக்கணும், மற்றும் எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும், உங்களோட பதிவு எண் இருக்கணும், தேர்வரின் பெயர் இருக்கணும். இதில் என்ன விண்ணப்பத்தில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் பண்ணும்போது. உங்களோட இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ சைஸும் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க. எக்ஸாம் சென்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட தேர்வுக்கு இதுக்கு பே பண்ண சொல்லியிருக்காங்க. முதன்மை தேர்வுனா 200 பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 56 பேஜ் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.